அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2025 மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது? கிரக நிலைகளின் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தீவிரமானவர்கள், தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் முடிவெடுப்பார்கள். இவர்களின் பொறுமை மற்றும் நிதானம் இவர்களுக்கு பெரிய பலம். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் சில சவால்கள் இருக்கும். ஆனால் பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் நல்ல முடிவுகளை பெற முடியும். சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் 9ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். புதன் மற்றும் சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்கின்றனர். குரு 5ஆம் வீட்டிலும் சனி 2ஆம் வீட்டிலும் செல்கின்றனர். ராகு முதல் வீட்டிலும் கேது 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கவிருக்கின்றனர். தொழில் ரீதியாக இந்த மாதம் மன அழுத்தம் மற்றும் வேலைப்பளு இருக்கும். 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை ஒத்தி போடுவது நல்லது. கடின உழைப்பு தேவைப்படும். சக ஊழியர்களுடன் பொறுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்படுங்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் சற்று சாதகமான மாதமாக இருக்கும். வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே சமநிலையை காண முடியும். 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் நிதி திட்டமிடல் மற்றும் சேமிப்பில் கவனம் தேவை. 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் ஆன்மீக பணிகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அவர்களின் வேலையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் வரலாம். எனவே வெளிப்படையாக பேசுவது முக்கியம். ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் தேவை. 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் இரத்த அழுத்தம், நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். முதல் வீட்டில் ராகு இருப்பதால் மனக்குழப்பம் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான ஓய்வு எடுத்து மன அழுத்தத்தை குறைப்பது அவசியம். வியாபாரத்தில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். கூட்டாளர்களுடன் கவனமாக கையாளுங்கள். குறிப்பாக நிதி தொடர்பான விஷயங்களில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான காலம். குருவின் நிலை கற்றலுக்கு சாதகமாக இருந்தாலும் முதல் வீட்டில் ராகு இருப்பதால் கவனம் சிதறல் கூடும். பொழுதுபோக்கை குறைத்து படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். பரிகாரங்கள். தொழிலில் தடைகள் நீங்க தினமும் ஆதித்ய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கடுகெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மனக்குழப்பம் மற்றும் உறவு பிரச்சனைகள் நீங்க சிவலிங்கத்திற்கு நீர் அர்ப்பணம் செய்து சிவபெருமானை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.